ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாமல் எட் ஃப்ளேவர்ஃபுல்லான பிரிஞ்சஸ் செய்யணுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட மிளகாத்தூளே ஆட் பண்ண போகிறதில்ல. குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் பச்சை மிளகா தான் இதில் காரம். ஸோ தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் வதங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்க விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த பிரிஞ்சு சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையை கட்டுப்படுத்திட்டு அந்த கேப்பில் நான் புதினா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் புதினா போட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். கூடவே தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். எப்பயுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. நான் இந்த முறை அரிசி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக எண்டில் நெய் போட்டு 3 விசில் போட்டு எடுத்தால் சூப்பரான பிரிஞ்சி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.